ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம் கிச்சன். இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் கார்த்திகை ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம் தாங்க செய்ய போகிறோம். இந்த கார்த்திகை அப்பம் செய்கிறதுக்கு அரிசி ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு கப்பு பச்சரிசி மாவு இருந்தால் போதும். நல்ல குண்டு குண்டாக பஞ்சு போன்ற கார்த்திகை அப்பம் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த அப்பம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கப்பில் 3/4 கப் அளவு வெல்லம் நல்லா பொடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா இந்த வெல்லம் தண்ணி நல்லா சலசலன்னு கொதித்து வந்தால் போதும். இது பாகுபதம் வேணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து வெல்லம்லாம் கரைஞ்சி வந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா பழுத்த வாழைப்பழமாக 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச 1 கப்பு பச்சரிசி மாவை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே நம்ம வெல்லம் காய்ச்சி வச்ச அந்த தண்ணியை ஆற வச்சு இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இதை இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவு ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா மாவு, ஒரு பிஞ்சு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டதும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், மாவு எடுத்து ஊற்றும் போது ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அப்பத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவு எடுத்த அதே கப்பில் 1/4 கப்பு தேங்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த நம்ம தாளித்து எடுத்த தேங்காவை இந்த கரைச்சி வச்ச மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் நல்லா குழிப்பணியார சட்டி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அந்த அளவில் சரிபாகமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழியிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திரும்பி போட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் நம்ம அப்பத்தை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக பந்து மாதிரி புசு புசுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் அப்பம். அவ்வளோதாங்க, நம்மளோட கார்த்திகை அப்பம் சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அப்பம் பாருங்கள், அமுக்கி பார்க்கும்போது எவ்வளோ புசு புசுன்னு இருக்குது. சாப்பிடவும் அவ்வளோ சுவையாக இருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.